பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலே இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த ஊடக திருப்பலிக்கு மிகுந்த அன்போடும் வாஞ்சையோடும் வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியின் மைய கருத்தாக ஜெபம், வேண்டல் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் நம் அனைவரையும் அவரை தேடி நாடி அவரின் அருளுக்காக அவரை அணுக வேண்டும் என்பதன் சிந்தனையாக இந்த தவக்காலத்திலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஜெபம் என்பது ஆண்டவரோடு இணைந்த ஒரு உறவில் வாழ்வது தான் ஜெபம். கல்வாரி திருப்பலி ஜெபத்திற்கெல்லாம் ஜெபமாக அமைகின்றது. இந்த கல்வாரி பலியில நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே என்றும் நேர்மையானதையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மால் அன்று உயிர் வாழியலாக நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவார்த்தை 17. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்களின் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றினீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர்.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று நம் அனைவரையும் நம்முடைய தேவைகளை கேட்பதற்காக அவர் ஆவண செய்கின்றார். இந்த இறைவசனம் எந்த ஒரு சிந்தனையிலே இருக்கிறது என்று சொன்னால், ஜபம் என்ற ஒரு சிந்தனையிலே இந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறைவசனம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரிலே இணைந்து இருக்கின்ற ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, நாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அநேக பேருக்கு என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது என்றெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவரிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? ஆண்டவரிடம் என்ன நாம் தேடுகிறோம் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? நாம் எதை தேடுகிறோம்? கடவுளிடம் எதை கேட்கிறோம்? நாம் எதற்காக தட்டி கொண்டு இருக்கிறோம்? எந்த தேவைக்காக தட்டி கொண்டு இருக்கிறோம்? முதலிலே
நம்முடைய உள்ளத்திலே இந்த காரியத்திற்காக, இந்த கருத்துக்காக நான் இறைவனிடம் கேட்கிறேன், அவருடைய உள்ளத்தை நான் தட்டுகிறேன், நான் தேடுகிறேன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபம். ஜெபத்திலே ஆண்டவரோடு இணைந்து இருப்பது, முதலிலே ஆண்டவருடைய அன்பை பெறுவது, அவருடைய உறவிலே நிலைத்து இருப்பது. எவ்வளவு காலமாக நாம் ஆண்டவரோடு இணைந்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு இல்லாத ஒரு வாழ்வு, பொருளற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம். மீண்டும் ஆண்டவருக்குள் இணைந்து இருக்க, ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம், மீண்டும் உம்மோடு எங்கள் பாவங்களை போக்கி நல்ல ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் தேடுவது என்ன? பணத்திற்காகவோ, புகழுக்காகவோ, பெருமைக்காகவோ, பதவிக்காகவோ, பட்டத்திற்காகவோ நம் ஆண்டவரிடம் தேட வேண்டாம். அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. மாறாக ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்ற ஒரு வாழ்வு, ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றோம், ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றோம், ஆண்டவருடைய காரியங்களில் நம்முடைய அக்கறை எவ்வளவு இருக்கின்றது, ஆண்டவருடைய செயல்பாடுகளில் நம்முடைய வேலைகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது, ஆலயங்களிலும் ஆலய செயல்பாடுகளிலும் இறைவனின் காரியங்களிலும் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது, அதுதான் நம்முடைய தேடலின் ஜெபமாக இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கேட்கின்றார். நாம் எந்த காரியத்திற்காக ஆண்டவரை தட்டி கொண்டே இருக்கிறோம்? நிறைய பேர் தன்னுடைய ஜெபத்திலே சொல்லிக் கொள்வார்கள், நான் ஜெபிக்கின்றேன், தொடர்ந்து ஜெபிக்கின்றேன், இடைவிடாமல் ஜெபிக்கின்றேன், ஆனால் ஒன்றும் நடப்பதில்லை என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் எந்த காரியத்திற்காக அவரை நாடுகிறோம், எந்த காரியத்திற்காக அவரை நாம் தேடுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுளத்திற்கு ஏற்றாற் போன்று நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அந்த காரியத்திற்காக நாம் தட்ட வேண்டும். நமக்கென்று சுயநலம், ஒரு தற்பெருமைக்காகவோ, சுயநலத்திற்காகவோ, தன்னலத்திற்காகவோ ஒரு சிந்தனையில நாம் ஆண்டவரிடம் அந்த காரியத்திற்காக தட்டும் போது கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறித்தான். சுயநலத்திற்காக, தற்பெருமைக்காக, தன்னலத்தோடு நம் ஒரு காரியத்திற்காக தட்டி கொண்டிருந்தால் அது கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறித்தான். மாறாக பிறர் நலத்திற்காக, பிரசிநேகத்திற்காக, அதைதான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியில் ஆண்டவர் கூறுகிறார். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதைதான் தட்ட வேண்டும். பிரசிநேகத்தோடு பிறருக்காக, பிறர் காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை தட்டும் பொழுது ஆண்டவர் இயேசு இயல்பாகவே நமக்கு அருள் பொழிவார். இன்றைய முதல் வாசகம் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தின் வடிவமாக எஸ்தர் அரசி தன்னுடைய ஜெபத்திலே ஊன்றி இருந்தார். தான் என்ன கேட்கப் போகிறோம் என்பதை தெளிவாக இருந்தார். அந்த தெளிவிலே ஆண்டவருக்குள் இருந்து ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடி அதிலே வெற்றியும் கண்டார் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே தான் அவருடைய ஜெபம் முதல் வாசகத்தில் அருமையாக நாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் மட்டுமே என் மன்னர், நான் ஆதரவற்றவர்களாக இருக்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லை, இஸ்ராயல் மக்களாகிய யாருக்கும் துணை யாருமே இல்லை, நீரே என்னுடைய துணை, நீரே என்னுடைய இஸ்ராயல் மக்களுக்கு துணையாக இருக்கிறீர். இதோ என்னுடைய உயிரை பணயம் வைத்து அரசர் முன்பாக இஸ்ராயல் மக்களுக்காக நான் அங்கு நின்று நிற்க போகிறேன், அவர்களுக்காக நான் பேச போகிறேன். எனவே எனக்கு தெளிவை தாரும், எனக்கு சக்தியை தாரும் என்று கூறுகிறார். எனவே தான் அவர் கூறுகிறார், சிங்கத்தின் முன் நாவன்மையோடு பேசும் வார்த்தையை எனக்கு வழங்கும்.
ஆண்டவரே, துன்ப வேளையில் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும் என்று அவரிடம் ஜெபிக்கின்றார் எஸ்தர் அரசி. ஆம் அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொன்னது போன்று என்ன கேட்க வேண்டும் என்பதை கேட்டார், கிடைத்தது. எதை தேட வேண்டும் என்பதை அவர் தேடினார், கிடைத்தது. எந்த நிலையில் அவர் தட்ட வேண்டும் என்று தட்டினார், கிடைத்தது. இஸ்ராயல் மக்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆண்டவரே, எங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு உயிர் பிச்சை தாரும் என்று கேட்கின்றார். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், தீயோனிடமிருந்து எங்களை காப்பாற்றும் என்று தன்னுடைய ஜெபம் திண்ணமாய் விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஊன்றி இருந்ததன் காரணமாக எஸ்தர் அரசின் ஜெபம் கேட்கப்பட்டது. இஸ்ராயல் மக்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போன்று நாமும் ஆண்டவரை அருளுக்காக அவரிடம் கேட்போம். அவருடைய நன்மைக்காக, உறவுக்காக அவரை தேடுவோம். நாம் பிரசிநேகத்திற்காக தட்டுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவிசாய்ப்பார். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதத்திலே பக்தியோடு சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் எம் ஆயர் நீதிநாதன் அவர்களையும் எல்லா ஆயர்களையும் குருக்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் எங்கள் பங்கு தந்தையையும் உதவி தந்தையர்களையும் எங்கள் பங்கில் பணி செய்கின்ற அருட்சகோதரிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் கொடுத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, எம் தாய் திருநாட்டை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் நாட்டில் பஞ்சம் பறந்திடவும், தீராத நோய்கள் அழிந்திடவும், ஏழைகள் அனைவரும் வாழ்வு பெறவும், வேற்றுமைகள் வேறறுக்கப்படவும், வன்முறை ஒழிந்து அனைவரும் மகிழ்வோடு வாழ்ந்திடவும், கொலை கொள்ளை நீங்கி மக்கள் அனைவரும் பாதுகாப்போடு வாழ்ந்திடவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, பலவிதமான நோய்களால் கஷ்டப்படுகிறவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களையும், மருத்துவரால் கைவிடப்பட்டு இல்லங்களில் வேதனைப்படுகிறவர்களையும், மற்றும் சாலை விபத்துகளில் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அரணும் கோட்டையுமான எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் கசப்பான வார்த்தைகளை பேசி பிறரை காயப்படுத்தாமல், உமது வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் ஆசீர் அளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமென்றும், எம் குழந்தைகள் சிறு வயதிலிருந்து இறை பக்தியிலும் திரு விவிலியத்தை அனுதினமும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்களாகவும் அதன்படி வாழக்கூடியவர்களாகவும் அவர்களை வளர்த்திட உமது தூய ஆவியை துணையாக தந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுவோம். 12 வருடங்களாக இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றீர். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த தொலைக்காட்சிக்காக உழைக்கின்ற ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள்,
இதில் பணி செய்கின்ற சகோதர சகோதரிகள், உபகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரமதந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மிலே நம்பிக்கை கொண்டு எழுப்பிருக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவாய் பொழியும்படியாக உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேர் அருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர்
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உடம்பலில் நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வண்ணமே இரவு குருத்தை அருந்திய எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சின்னப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அதை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித பிரான்சிஸ் அலேசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரை ஒன்றென்பர் எல்லாம் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் இன்றும் என்றும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமுமே காத்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றில் சமபந்தி விருந்துண்ண வைத்தானம்மா, விருந்துண்ண வைத்தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றில் சமபந்தி விருந்துண்ண வைத்தானம்மா, விருந்துண்ண வைத்தானம்மா. வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே, வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே வருவீரென்றழைத்தானம்மா, நீர் வருவீரென்றழைத்தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றில் சமபந்தி விருந்துண்ண வைத்தானம்மா, விருந்துண்ண வைத்தானம்மா. ஓர் நண்பன் நலம் வாழ உயர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. ஓர் நண்பன் நலம் வாழ உயர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. பெரும் பாவி என்னை மீட்க திரு ஆவி தந்தானே, பெரும் பாவி என்னை மீட்க திரு ஆவி தந்தானே, உயிர் நண்பன் அவன் தானம்மா, என் உயர் நண்பன் அவன் தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றில் சமபந்தி விருந்துண்ண வைத்தானம்மா, விருந்துண்ண வைத்தானம்மா. இளம்பாக்கம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தயை நிறைந்த தந்தையே, கேளம்பாக்கம் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருட்தலம் நாடி வந்து பணிந்து நிற்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கும். ஆறுதல் தரும் அன்புணரை ஆண்டவரே, துன்பப்படுவோருக்கு துணை நிற்கும் தூயவரே, பாவ சுமைகளிலிருந்து எங்களை மீட்டு உம் இதய வீட்டில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் வேண்டுதல்களை தட்டாமல் தயவோடு தருகின்ற இரக்கத்தின் ஆண்டவரே, ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி காத்தருளும். துன்பங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் கவலை கடன் தொல்லைகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும். எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்தருளும். உமது இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரிரக்கத்தின் ஊற்றிலிருந்து நலமும் நம்பிக்கையும் நாங்கள் பெறுவோமாக. உமது பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறர் மீதும் இரக்கம் காட்டும் நல் இதயத்தை எமக்கு தாரும். இவ்வாலயம் வரும் அனைவரும் உமது இரக்க பெருக்கால் நிறைவு பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதம் மிக்க மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வரும் காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று மகிழ்வோம். திருப்பலி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த இறைவன் கேலம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேலம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்க பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்க பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். அன்பு நீதி அகிலமடைய அவரை விழைகிறார். துன்பம் நீக்கி இன்பம் பெருக துணையாய் வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேலம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேலம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார்.